Hi friends, welcome to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம மீல் மேக்கர் வச்சு இட்லி, தோசை, சப்பாத்திக்கலாம் சூப்பரான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இதை இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மீல் மேக்கரை வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பவுலில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நல்லா கொதிச்ச அந்த தண்ணி எடுத்து நம்ம சேர்த்துட்டு இதை வந்து இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இதை கரெக்டாக இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு மீல் மேக்கர் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம தண்ணி எல்லாமே நல்லா பிழிஞ்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம குருமாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதையும் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 4 கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம். இதோட இப்போ காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம குருமா பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சமாக கலர் மாதிரி வர வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வந்து கலர் மாறி வந்ததும் இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம கலந்து விட்டோம்னா போதும். இப்போ இதோடவே பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஊற வச்சு தண்ணி எல்லாமே நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுருந்த மீல் மேக்கரை வந்து நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்துடலாம். இது கூடவே இப்போ நம்ம குருமாக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சிருந்த அந்த ஜாரையே நல்லா அலசிட்டு இந்த குருமாக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அது உங்களோட இஷ்டம்தான். இப்போ தண்ணி எல்லாமே நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி இதை வந்து நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு 15 நிமிஷத்துக்கு இதை நம்ம அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இடையில மட்டும் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக கலந்து விட்டு மறுபடியும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே சைடில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குருமாவுமே நம்மளுக்கு வந்து நல்ல திக்காக நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி இலையை வந்து இது மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் குருமா வந்து ரெடி ஆகிடும். இந்த குருமா ரெசிப்பியை நம்ம ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.